தான் அந்த எம்டி ரிட்டாரிக்ஸும் ஒரு ஒரு எமோஷனல் மேனிப்புலேஷனும் அவங்க பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து நம்மளை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம சரியான தலைவர்களை செலக்ட் பண்ணுறது, அவங்க நடத்துகிற அந்த எக்ஸ்ட்ரானரி ஸ்மார்ட் அந்த சைக்கலாஜிக்கல் மேனிப்புலேஷன்லேருந்து எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ நவ். மை நேம் இஸ் சக்தி, I'm a counseling psychologist. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் பயஸ் வந்து கன்ஃபர்மேட்டிவ் பயஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஆல்ரெடி நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி விஷயங்கள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும் பிரெயின். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா உடனே அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ப ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்குள்ள இருக்க ஒரு பிலீஃப் சிஸ்டத்துக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி விஷயங்கள் வர்றது மட்டும் செலக்டிவா நம்ம காது கேட்கும், கண்ணு பார்க்கும், அதை வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கும். விச் இஸ் நாட் அட் ஆல் ஒரு ரேஷனல் டிசிஷன் கிடையாது. அது ஒரு கன்ஃபர்மேட்டிவ் பயாஸ். இது நார்மலா நம்ம ஹியூமன் பிரெயின் பண்ணும். ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம பிரெயின் வந்து நம்ம அம்மா அப்பா, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம சுற்றி இருக்க சொசைட்டி எல்லாம் ஒரு விஷயத்தை நம்ப வச்சிருப்பாங்க. இவங்க தான் நல்லவங்க, இந்த கட்சி தான் நல்ல கட்சின்னு. ஸோ நம்ம அதையே டிசிஷனாக எடுத்துருவோம். இது ஒன்று கன்ஃபர்மேஷன் பயாஸ். அடுத்த விஷயம் என்னன்னா அவைலபிலிட்டி பயாஸ். அவைலபிலிட்டி பயாஸ்னா இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கட்சியில இருந்த ஒரு பெரிய தலைவர் நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருமே அதே மாதிரி அதுக்கப்புறம் இருக்க தலைவர்களும் அதே மாதிரியே பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறது அவைலபிலிட்டி பயாஸ். இல்ல அந்த கட்சியில யாரோ ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாங்க, இல்ல கரப்ஷன் ஸ்கேண்டல்ல மாட்டிருக்காங்கன்னா அப்ப எல்லாருமே அப்படிதான் அப்படின்னு அந்த கட்சிக்கு பேன் பண்றது. இது ரெண்டுமே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமே பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே இந்த ரேஷனல் டிசிஷனுக்குள்ள இருக்கணும். இந்த மாதிரி அவைலபிலிட்டி பயாஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மூணாவது விஷயம் என்னன்னா, இது வந்து நாங்கள் பேன் வேகன்னு சொல்லுவோம். அப்படின்னா இவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு ஒரு 4 பேர் சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்பி அவருக்கே ஓட்டு போட்டு வர்றது. அவரோட பாலிசிஸ் என்ன, அவரோட ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் என்ன, அவரோட கிரெடிபிலிட்டி என்ன, அவரோட எதுவுமே செக் பண்ணாம நம்ம எல்லாரும் செலக்ட் பண்றதுக்காக நானும் செலக்ட் பண்றேன் அப்படின்னு போடுறது. அந்த மிஸ்டேக்கை மட்டும் நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது. நம்ம மனச்சாட்சிக்கு உண்மையா நல்ல கேண்டிடேட்டா தேடி கண்டுபிடிச்சு நம்ம போட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஒரு காலத்துல நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பாக்கெல்லாம் அந்த கவலை இல்லை. அவங்களுக்கு வந்து நல்ல தலைவர்கள் இருந்தாங்க. ஸோ they don't have to do this much extreme, இவ்வளோ ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம காலகட்டத்துல ஒரு கடையில போய் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினா கூட பழசு கொடுத்துட்றான். ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கரப்ஷன் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பவர் சென்டர்ல இருக்க கரப்ஷன். ஸோ இப்போ நம்ம கையில் கிடைச்சிருக்க இந்த ரைட்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா அந்த பவர் சென்டரில் வர்ற மனிதர்களை நல்ல மனிதர்களாக செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே மாறும். இப்போ நம்ம மாட்டிக்கிட்டு இருக்க அந்த காம்ப்ளெக்ஸ் எக்கனாமிக் சேலஞ்சஸ்லேருந்து நம்மளால வெளில வர முடியும். இதுக்காக பெரிய லெவலில் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட வேண்டியதில்லை யாரும். நம்ம மனசுக்கு நேர்மையாக செலக்ட் பண்ணால் போதும். எப்படி சக்தி செலக்ட் பண்ணுறது? உங்கள் ஊரில் இருக்க கேண்டிடேட்ஸ் ஒருத்தரையும் கட்சி மட்டும் இல்லை, இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எல்லா கட்சியில் இருக்க அந்த கேண்டிடேட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களே எடுத்துக்கோங்க. எல்லாரையும் உட்கார்ந்து செக் பண்ணுங்க. அவங்களோட ப்ரொஃபைல் என்ன, அவங்களோட ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் என்ன, அவங்களோட லெவல் ஆஃப் ஹானஸ்டி என்ன, அவங்கள நீங்கள் உங்களால் அப்ரோச் பண்ண முடியுமா? இவங்க சப்போஸ் பவருக்கு வந்தாங்கன்னா நமக்கு இந்த மக்களுக்கு இது சேவை செய்வாங்களா, இல்லை இவங்களோட பர்சனல் அஜெண்டாக்காக வர்றாங்களா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். இதுக்கு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் யாருன்னா பியூட்டிஃபுல்லாக நான் சொல்லுவேன், ஜெயலலிதா அம்மா எடுத்துக்கோங்க. அவங்களோட முன்னாடி இருந்த காலத்தை விட்டுருங்க, கடைசி 8 வருஷத்துல அந்த அம்மா ரொம்பவே நம்மளை பற்றி யோசிச்சிருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஊருக்குள்ள எதுவுமே வர முடியல. எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு பெண்ணா இருந்தாலும் அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க நமக்கு. ஆனா அவங்களுக்கு அப்புறம் நமக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இல்லை. இதோ ஒரு பெரிய பெரிய ஆண்கள் ஆட்சியில இருந்தாலும் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. நம்ம ஒன்னொன்னுக்கும் நம்ம போராட்டத்துக்கு ரோட்ல போய் நிற்கிறோம். கரப்ஷன் அதிகமாயிருச்சு. அண்ட் எல்லா பொருட்களையும் கலப்படம், விலைவாசி எங்கேயோ போயிருச்சு. நம்ம எவ்வளோ ஒரு ஜாப் லாஸஸ் நிறைய, ரொம்ப கம்மியான சம்பளத்தில் மக்கள் கஷ்டப்பட்டு போராட வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சேலஞ்சஸ்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவர்கள் நேர்மையாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் நமக்கு வராது. எல்லாமே ஒரு 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 அழகான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், எல்லாருக்கும் நல்லா ஒர்க் பண்ண முடியும், நல்ல பீஸ்ஃபுல்லாக லைஃப் வாழ முடியும். எல்லா கண்ட்ரிலையும் இப்படி தான் நடக்குது. எல்லா டெவலப்டு கண்ட்ரீஸ்லையும் நேர்மையான மனிதர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்காங்க. ஸோ நமக்கு ஏன் அந்த பீஸ்ஃபுல் கிடைக்கல? நமக்கு ஏன் இந்த மாதிரி பயாஸ்டாக இருக்குது, ரொம்ப ஒரு அன்ஈவன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஏன் மக்கள் வந்து இவ்வளோ கரப்ஷனுக்குள்ளே? ஸோ இந்த காக்னிட்டிவ் பயாஸ் இல்லாமல் நம்ம
கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணும். அதுதான் நம்ம மனசுக்கு நம்ம நேர்மையாக இருந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நான் யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். இஃப் பாசிபிள் யூ ட்ரை டு ஹேவ் லைக் ஒரு பிளாட்ஃபார்ம் உங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு ஈக்குவலான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அது லைவ் யூடியூப்பில் நீங்கள் பண்ணுங்கள். ஆஸ்க் ஒன்லி ஒன் கொஸ்டின் டு எவ்ரி கேண்டிடேட். why do you think you are suitable candidate for this election? ஏன் நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேளுங்க. அந்த கொஸ்டினுக்கு அவங்க சொல்கிற பதிலேருந்து மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க யார் சரியான கேண்டிடேட்னு. எந்த கட்சிகள் பார்க்காதீங்க, பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, சின்ன கட்சியாக இருந்தாலும் சரி, ஓகே, அந்த கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டாக இருந்தால் மிஸ் பண்ணாமல் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லது செய்கிறவங்க எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. குவாலிஃபிகேஷன் ஒரு விஷயம் கிடையாது. டாக்டராக இருக்கணும், இன்ஜினியராக இருக்கணுங்கிற இதெல்லாம் பார்க்காதீங்க. படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ இட் டசன்ட் மேட்டர். ஆனால் அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்தா நமக்காக சேவை செய்வாங்களா, இல்லை அதை எடுத்து அவங்க பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு அவங்களோட பர்சனல் அஜெண்டாக்காக போயிடுவாங்களா? நம்பர் 1. நம்பர் 2, சப்போஸ் நீங்கள் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மற்றவர்களுக்கு விலை போயிடுவாங்களா? ஜெயிச்சதுக்கப்புறம் பெரிய கட்சிகள் அவங்கள வாங்கினா அவங்க போயிடுவாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி பேசுகிற தலைவர்களோட வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அவங்களோட பாடி லாங்குவேஜ் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அவங்க கொடுக்குறதுல எது எம்டி ரிட்டாரிக், எது வந்து எமோஷனல் மேனிப்புலேஷன், எது வந்து நிஜமாகவே அவங்க மனசுலேருந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அவங்க நம்மளை சிரிக்க வைக்க பேசுகிறாங்களா அப்படின்னா நீங்கள் உடனே டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடக்கூடாது. அவங்க அடுக்குமொழியில் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடாதீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை நம்மளை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவையில்லை. நமக்காக ஒதுக்கப்படுற ஃபண்டை எடுத்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு நேர்மையான மனிதர்கள் தான் தேவை. தலைவர்கள் கூட இல்லை, நேர்மையான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் மாதிரி ஒரு ஆள் தான் நமக்கு தேவை. ராஜாக்களையும் ராணிகளையும் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்காக விலை போகும் மனிதர்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துடக்கூடாது. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மனிதர்கள் உங்கள் மனச்சாட்சிக்கு நீங்கள் செக் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு கேண்டிடேட்டையும் அலசி ஆராய்ஞ்சு நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா எவ்வளவு எஃபர்ட் போடுவீங்களோ அதை விட அதிகமான எஃபர்ட்டை தயவு செஞ்சு நாட்டுக்காக எடுங்க. ஏன்னா நம்ம கையில் ஒருத்தர் கையிலையும் அந்த சான்ஸ் ஒரே ஒரு தரம் தான் வருது. 5 வருஷத்துக்கு ஒரு தரம். இந்த எலெக்ஷனே வருஷம் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. 5 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் நமக்கு அந்த சான்ஸ் கொடுக்கப்படுது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. Thanks a lot. Bye-bye. Take care.